வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். முதல் செய்தி, ஜனநாயகன் பட ரிலீஸ். மீண்டும் உள்ளே புகுந்த அரசியல். ஆனால் வெளியில் தெரியாமல் அரசியல் உள்ளே போகுது. அது திமுகவுடைய பெரிய இது என்னென்னா, எல்லா கெடுதலும் பண்ணுவாங்க கருணாநிதி காலத்தில். ஆனால் என்ன கெடுதலை யார் பண்ணுறா அப்படிங்கிறதே கருணாநிதி காலத்திலேருந்தே அது தெரியாது. கெடுதல் வரும், ஆனால் யார் பண்ணுறா என்ன அப்படிங்கிறதே தெரியாது. அதே மாதிரி இப்போ கூட என்ன கெடுதல், இந்த கெடுதலை யார் பண்ணுறான்னு இவங்க யூகிக்க கூட முடியாது. எப்படின்னா விஞ்ஞானபூர்வமான கெடுதல் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா என்னை கைது செய்யும்போது கூட யார் பின்னாடி இருக்காங்கிறது ரொம்ப இதாக, காவல்துறை அதிகாரிகள் தான் முன்னாடி. அவன் சொல்லிட்டான், நான் இல்லை சார் வேறு ஆளுன்ட்டான். ஆனால் ஆள் பேரை சொல்ல மாட்டேன்ட்டான். அந்த இவங்கெல்லாம் என் பேரை சொல்லாத, அவ்வளோ பயம் இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியிலே தெரியாது. ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அது மாதிரி இப்போ இந்த விஜய் இதுக்கு யார் கெடுதல் பண்ணுறா என்ன இது, அது எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு விளக்கமாக சொல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் சொல்கிறாங்க விஜயை சப்போர்ட் பண்ணாதீங்க சார். அப்படி இருக்க முடியாதுங்க. எத்தனை பேர் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்களே விஜய் ஆளுங்க. நான் சம்மந்தம் இல்லாமல் அவங்கள திட்டவும் முடியாது. அவங்களுக்கு ஆதரவு அவ்வளோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் விஜய் ஆளுங்க வந்துட்டாங்க உள்ள. அதனால் எல்லா தரப்பட்டவங்களும் இருக்காங்கும்போது அந்தந்த தரப்பட்ட நியாயத்தை சொல்லித்தான் ஆகணும். அது சில சமயம் ஆதரவு குரலாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை சொல்லித்தானே ஆகணும். அதனால் சப்போர்ட் பண்ணதெல்லாம் கிடையாது. மனசாட்சிப்படி நாங்கள் சொல்லுவோம், அவ்வளோதான். அதுக்காக நான் ஒரு கட்சியை சேர்ந்துக்கிட்டெல்லாம் போய் திட்ட முடியாது. அதிமுக பாஜக உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், என்ன நீங்கள் உங்கள் கூட்டணியில் ஏதாச்சும் எங்களுக்கு இப்போ கூப்பிட்டு ஏதாச்சும் சலுகை பண்ணாங்களா? ஒரு 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 கண்டன அறிக்கை விடுறதுக்கு துப்பு இருந்ததா அவங்க 2 தலைவர்களுக்கும்? அப்போ இதுக்கு நான் உங்களுக்கு போய் பறிஞ்சு பேசணும்? அதனால் விஜய் இதுலையாச்சும் நின்னாங்களே, கோர்ட்டில் நின்னாங்க, ரிலீஸ் ஆகி வெளில வரும்போது நின்னாங்களே. நீங்கள் எத்தனை பேர் நின்னீங்க? அப்போ உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி நான் ஏன் பேசணும்? உண்மையை தானே பேசுவேன். அவங்க என் பின்னாடி வந்தாங்க. அப்போ அவங்கள நான் தாக்கி பேசணும்னு முட்டாள். அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை சொல்ல வேணாமா? இப்போ இதில் என்ன நியாயம்னு சொல்கிறேன், கேட்டுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சப்போர்ட்டு பண்ணாதீங்கலாம் யாருன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு உண்மையான விஷயம் அவங்க பக்கம் சாதகமாக இருந்தாலும் பேசித்தாகணும். நாங்கள் இதுக்கு ஒவ்வொருத்தரையும் வேண்டும்னு தாக்கணும். அந்தளவுக்கு இருக்காங்க உங்கள் தலைவர்கள். ஒரு 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 அதிமுகவிலேருந்து இதில் இருந்தும் பிஜேபி ஒருத்தர் வாயை திறக்கலையே. எல்லாம் சுயநல அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெரியாதா? அதனால் உள்ளதோ உடைப்போம். அதுக்கு அப்படி தான் இப்போ விஜய்க்கு வந்திருக்கோம். என்னென்னா இப்போ விஜய் படம் ரிலீஸ் ஆக போகுது. கரெக்டாக அந்த ஜனநாயகன் படத்துக்கு வரும்போது பராசக்தி படத்தையும் கொண்டு வர்றாரு. ஏன்னா அந்த படத்துக்கு ரிலீஸ் இவர் உதயநிதி லெஜெண்ட், அவர் தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறாரு. அவர் சொல்லுவார் ஒரு இதில், நானே அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தப்பு பண்ணுறத தெரியாமல் பண்ணுறதுல தான் நமக்கு இது இருக்குன்னு. அது மாதிரி தப்பை தெரியாமல் பண்ணுவதில் உதயநிதி வல்லவர். எப்படின்னா, ஒரு பொதுவாக விஜய் படங்கள் எல்லாம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் 70 to 80%, 75 to 80% இவங்களுக்கு எடுத்துக்குவாங்க படம் உரிமையாளர்கள். 20% வரை தான், 80% இவங்க எடுத்துகிட்டு 20% தியேட்டருக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு 20% கொடுக்குறாங்க. எப்பவும் உள்ள மாதிரி 70 to 80. இதை ஏன் தியேட்டருக்காரங்க ரிலீஸ் ஒத்துக்குவாங்கன்னா, நிறைய ஹவுஸ்ஃபுல் வரும், ஹவுஸ்ஃபுல்லாக போகும். மற்ற படங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக போகாது. நிறைய ஹவுஸ்ஃபுல் ஆகுதுப்பா. 20% கிடைச்சாலும் 10 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல்லாகுது, 15 நாள் நமக்கு வந்துடுது. மற்ற படம் 70% தான் கொடுப்பான். ஆனால் ஓடாத 2 ஷோவுக்கு அப்புறம் வருமானம் வராது. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கம்மியான கமிஷனாக இருந்தாலும் விஜய் படத்தை போடுங்க. அது யாருக்கு ஆதரவு இருக்கோ அவங்க தானே விஜய் படத்தை போடுங்கப்பா. எம்ஜிஆருக்கு முன்னாடி மினிமம் கேரண்டின்னு இருக்கும். எம்ஜிஆருங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, மினிமம் கேரண்டி. அதாவது நஷ்டங்கிறதே இருக்காது, லாபம் அதிகமாக கம்மியாக. அதுதான் எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர்னா எல்லாம் தியேட்டர் இதில் சொல்லுவாங்க, அது விநியோகஸ்தர்கள் மினிமம் கேரண்டி, நஷ்டம் வராது. அது மாதிரி இவருக்கு இருக்குது இப்போ. அதனால் 80% அவங்க எடுத்துக்கிட்டு 20% தியேட்டருக்கு கொடுத்தாலும் அதிக நாள் ஓடும், அதிக கலெக்ஷன் வரும்னு ஒத்துக்குவாங்க. இப்போ இந்த படத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் அதே மாதிரி 75 to 80% படம் உரிமை அவங்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, உங்கள் தியேட்டருக்கு 20%. இதுக்கு முன்னாடிலாம் ஒத்துக்கிட்டாங்க. இப்படி வந்த உடனே இந்த உங்கள் ரெஜியன் கூட்டம் எவ்வளோ இதாக பண்ணுதுன்னா,
தியேட்டருக்காரங்கிட்ட போய் நான் உங்களுக்கு 70% எடுத்துகிட்டு 30% கொடுக்குறோம், எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் பராசக்தியை, அந்த படத்தை வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. தியேட்டருக்காரங்க பார்த்தாங்க, சரி 30% கொடுக்குறாங்க, அவருக்கு 20% தான் கொடுக்குறாரு. இங்கே போகலாம், மற்ற இவங்க தியேட்டர் ஒன்றுலாம் சொல்லுங்க, இங்கே போனேன்னா அது ஒரு 2-3 நாள் கூட ஓடாதுப்பா, கம்மியாக வரும், இருந்தாலும் அரசாங்கத்தை பதிச்சுக்கக்கூடாதுப்பா, இன்னும் 3 மாதம் இருந்தாலும் ரெஜெண்ட்டை பதிச்சுக்கிட்டோம்னா வேறு எதையாச்சும் மாட்டி விட்டுருவோம்ப்பா, வேணாம். அதனால் ஜனநாயகன் படத்தை நீ 70க்கு கொடு, 70%, நீ 80 காட்டேன்னா நான் அவன் படத்தை போடுவேன்னு தியேட்டருக்காரங்க பல்ட்டி அடிக்கிறாங்க. இப்போ இதுதான் வெளியிலேயே தெரியாமல் போயிட்டு இருக்குது. அதனால் ஜனநாயகன் படத்தில் இதில் என்ன பண்ணுறாங்க, தியேட்டர் அதுதான் அதிக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, பராசக்தி கம்மி தியேட்டரில் ஆகுது. உதயநிதி ஐடியா பராசக்தி அதிக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி இதை ஜனநாயகனை கம்மி இதுக்கு பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஆனால் வெளிநாடுகளில் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு பராசக்தி, பார்த்துட்டு ரிப்போர்ட் வந்துடுச்சு. பொதுவாக எந்த படத்தை பற்றியும் குறைச்சி நாங்கள் சொல்கிறதில்ல, ஏன்னா பல பேர் அதில் இருக்காங்க, அவங்க படம் நஷ்டமாகக்கூடாது அப்படிங்கிறதுனால சொல்கிறதில்ல. வெளிநாட்டிலிருந்து வந்த ரிவ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, அது கமர்ஷியல் இது கம்மி. அது எதை பற்றி எடுத்துருக்காங்க, இந்தி எதிர்ப்பு போராட்டம், இவங்க பூரா உங்க குடும்பத்தை பற்றியும் இது இந்திய எதிர்ப்பு போராட்டமாக 1965 இருந்ததில்ல, அந்த இந்திய எதிர்ப்பு. அதில் நிறைய பேர் கைது பண்ணாங்க, நிறைய பேர் செத்தாங்க, செத்தவன் பூரா தொண்டை, ஒரு தலைவன் கூட சாகலை, தலைவங்க பூரா ரயில் வராத தண்டவாளத்தில் போய் இதில் கழுத்து தலையில் வச்சு படுத்துட்டு கள்ளக்குடியில் போய் படுத்துட்டு அந்த கள்ளக்குடி போராட்டம் நாங்கள் தான் பெரிய இதுன்னெல்லாம் சொன்னாங்க. ஆனால் செத்தவன் தொண்டை, அதை அடிப்படையாக வச்சு அவங்க ஒரு படம் எடுத்துருக்காங்க. அதில் கமர்ஷியல் எலிமெண்ட்டு கம்மிங்கிறாங்க, என்டர்டெயின்மெண்ட்டு கம்மி, அது ஒரு டாக்குமெண்ட்ரி இது தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்துருக்கு. அதனால் இந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனநாயகன் இன்னும் அதிகம் ஓடிடுமே, இன்னும் இது டவுன் ஆச்சுன்னா பாவம் சிவகார்த்திகேயன் போய் மாட்டிக்கிட்டார். சிவகார்த்திகேயன் கழுவுற மீனில் நழுவுற மீன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் எப்படின்னா யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது, எந்த பக்கமும் சாயிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்துக்கிட்டு நம்ம பொழப்பை பார்த்துட்டு தியேட்டரில் இது திரைத்துறையில் இருக்கணும்னு நினச்சவர். அவரை போய் அரசியலில் மாட்டி விட்டாங்க. இந்த படத்தை பராசக்தியை எடுத்து அவர் எவ்வளவோ சொல்லியிருக்கார், ஜனநாயகனோடு ரிலீஸ் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு. கேட்கல. இந்த குரூப்புக்கு வந்து எலெக்ஷன் வருது, இந்த படத்தை அவுட் பண்ணணும், இந்த படத்தை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் விடவே இல்லை இவங்க. பலிகடா யார், சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் அவர் ட்விட்டரில் போட்டால் விஜய் ஆளுங்கள்லாம் கண்டபடி திட்டுறாங்கன்னு கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிட்டாராம். இது என்னடா இந்த திட்டுறான், அவருக்கு கவலை விஜய் ரசிகர்களும் நம்ம படத்தை பார்ப்பாங்களே, இப்போ அவங்களுக்கு நமக்கு பகை மாதிரி ஆக்கிட்டாங்களேன்னு ரொம்ப கவலைப்படுறான். சொல்லி பார்த்தாராம், வேணாம் சார் தள்ளி ரிலீஸ் பண்ணுங்கள், அவங்க எலெக்ஷன் வருது காலி பண்ணணும், இவரை காலி பண்ணணும், படத்தை ஓட விடக்கூடாது, உலகம் சுற்றுவாளிவன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் இந்த கூட்டம் இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த 70% 80%ல் பிரச்சனையை உருவாக்கி இவங்களை வந்து இன்னும் படத்தை வரவிடாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சதி திட்டத்தை இன்னும் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ட்ரெய்லர் போட்டாங்க, அது பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துலேயே 20 லட்சம் வியூஸ் போயிடுச்சு. அது போகிற போக பார்த்திங்கன்னா இந்த பார்க்குறவங்கெல்லாம் போய் படத்தை பார்த்தாங்கன்னா அது எங்கேயோ போயிடும். எலெக்ஷன் டைம், அதுவும் அரசியல் சம்மந்தப்பட்ட படம், அவர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரிலாம் அதில் வருதுன்னா அவங்க தொண்டர்களுக்கு இன்னும் இதாகிடும். எலெக்ஷன் டைமில் இப்படி ஒரு படம் வந்தால் உலகம் சுற்றுவாளிவன் 1973 வந்து நம்ம மண்ணை கவி அதுக்கப்புறம் ஆட்சியே போச்சே அது மாதிரி வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு தான் சன் டிவியை தூண்டி விட்டாங்க. சன் டிவியில் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் படத்தையே போடாத எலெக்ஷன் வர, விஜய் பாட்டையும் போடாது, ரசிகர்கள் நிறையா இருக்கான், அதை பார்த்தா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இது வரும், அப்போ செல்வாக்கு கூடிக்கிட்டே போகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் சன் டிவியில் எதையுமே போடல, விஜய் படமும் போடல பாட்டும் போடல. ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு இன்னொரு வழியை சன் டிவி மூலமாக பண்ணாங்க. அந்த ரிலீஸ் அப்போ அஜித் ரசிகர்களுக்கு விஜய்க்கு பிடிக்காது, விஜயை பிடிக்காது, அதனால் ரஜித் படத்தை ரிலீஸ் பண்ண ஏற்கனவே சொன்னோம் அப்படின்னா மங்காத்தாள் அதே டேட்னு போட்டாங்க. நம்ம சொன்னோம் விஜய் ரசிகர்கள் சன் டிவியை பார்க்காத, பாலிடிக்ஸில் வந்துட்டான், நீங்கள் பார்க்குற இதில் தான் போடுற பிச்சையில் தான் ஓடுது சன் டிவி, நம்ம பார்க்குற இதில் தான் சன் டிவி ஓடுது, நாம் போடும் பிச்சை. ஏன்னா அந்த டிஆர்பி ரேட்டு கூட போக போக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காரன் வரான்,
சார் உங்கள் டிவி எவ்வளோ பேர் பார்க்குறான், நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன், நம்ம டிஆர்பி ரேட்டை குறைச்சோம்னா காலி ஊற்றி மூடிட்டு 1969 வீடு ஏலத்துக்கு போச்சுல்ல, அந்த மாதிரி ஒரு நிலை வரணும். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, யாரும் சன் டிவியை பார்க்காதீங்கன்னு. இப்போ பார்த்தோன்னா அரண்டு போய் எப்போ சன் டிவி எல்லாம் பாய்காட் பண்ணானா நம்ம மறுபடியும் போயிடுவோம், வீடு ஏலத்துக்கு போகிற நிலைமைக்கு போயிடுவோன்ட்டு இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் டேட்டை தள்ளி போட்டிருக்காங்க. மங்காத்தாக பயந்துட்டாங்க. ஆனால் சதித்திட்டம் பண்ணுறதுல மண்டைங்க அந்த குடும்பத்தில் சன் டிவி வந்து ஒன்றா இருந்துக்கிட்டு நம்ம பார்க்குறதுல வந்து இது பண்ணிட்டு, அதனால தான் சொல்கிறேன், விஜய் கட்சிக்காரவங்க, அதிமுக, பாஜக, எதிர்கட்சி, நாம் தமிழர் யாருமே சன் டிவியை பாய்காட் பண்ணுங்க, சன் டிவியை பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒழுங்காக என்டர்டெயின்மெண்ட்டை காமிச்சு டிவியை ஒழுங்காக நடத்துனாங்கன்னா நம்ம கவலைப்பட போகிறதில்ல. எதுக்கு நீ அரசியலை கொண்டு வர? நீ அரசியலை கொண்டு வர்றதுனா ஒரு அரசியல் தொலைக்காட்சி மாதிரி நீ ஆயிரம் இந்த வெளிச்சம்னு ஒன்று வச்சுருக்காரு திருமாவளவன், மக்கள் டிவின்னு வச்சுருக்காங்க பாட்டாளி மக்களுக்கு, அது மாதிரி நீ திமுகவுக்கு இதாக வச்சுக்க. எங்களை எல்லாம் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் தான் எதிர்கட்சி சேர்ந்த அத்தனை பேருக்கும் சொன்னேன், சன் டிவியை பாய்காட் பண்ணுங்கள், பார்க்காதீங்க. நம்ம பார்க்குற இதை வச்சுக்கிட்டு நமக்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனைப்பா. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, திமுக. நீ ஏன் உள்ளே வர? நீ எத்தனை விஜய் படத்தை போட்டு இது பண்ணியிருப்ப, சம்பாதிச்சிருப்ப. அதனால தான் அந்த திட்டமும் இதாகி போச்சு. இப்போ அடுத்தது இந்த தியேட்டரை பிடிச்சிருக்காங்க 80%, 70%. இப்போ அதில் வந்து நிறையா தியேட்டருங்க போட மாட்டேங்கிறான் விஜய் படத்தை. அப்படியே பராசக்தியை கூட்டி நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, 70%, 30% உனக்குன்னு கொண்டு வராங்க. அடுத்தது இன்னொரு கெடுதல் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த படத்துக்கு சென்சார் ஓகே யூஏன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் சர்டிஃபிகேட் கையில் வந்து சேர மாட்டேங்குதா? ரிலீஸ்க்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வரலன்னா ரிலீஸ் பண்ண முடியாத. இவங்க போய் அலைகிறாங்க விஜய் சார்பில். சர்டிஃபிகேட்டு கொடுத்தாச்சுங்க உங்களுக்கு யூஏ. எங்கே சார் சர்டிஃபிகேட் வரும்? எப்போ வரும்? சரி 3 ஆயிடுச்சு, இன்னும் 4-5 நாள் தானே இருக்குது. இந்த கெட்டதில் யார் பண்ணுறா? ஏன்னா சென்சார் வந்து மத்திய அரசாங்கம், இவங்க மாநில அரசாங்கம். இவங்க எப்படி அங்கே போய் கெடுதல் பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு தான் பிஜேபியில் ஃபுல்லாக ஆள் இருக்கு. ஃபஸ்ட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். எல்லாரோடையும் ஸ்டாலின் வீட்டுக்கே போய் பார்ப்பாங்க. கவர்னராக இருக்கும்போது ஹைதராபாத்தில் தெலுங்கானா கவர்னராக இருக்கும்போது ஒரு ரெக்கமெண்டேஷன், அவங்க கணவரோட ரெக்கமெண்டேஷன் மருத்துவத்துறையில் ஸ்டாலின் வீட்டுக்கு போனாங்க. நாங்கள் அப்போவே போட்டோம் ப்ரோட்டோகால். என்ன ஆச்சு? ஒரு கவர்னராக இருப்பவர் ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டோம். அந்தளவுக்கு க்ளோஸ். ஏற்கனவே இவங்க கனிமொழியை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் திமுகவோட ஏஜென்ட்டு. இதே மாதிரி நிறைய ஏஜென்ட் இருக்கான் பிஜேபியில், அவர்களை காப்பாற்றி விடக்கூடியவர்கள். ஏதாச்சும் ஒன்றுனா டெல்லிக்கு போய் காப்பாற்றிட்டு போயிடறாங்க. நேருது அன்னைக்கு பையன் போய் பார்த்தான், மறுபடியும் நேருது ஒன்றத்தையுமே காணாமல். ஸ்டாலின் வந்து அங்கே போய் G2 இதுக்கு போய் பார்த்தாரு, அதுக்கப்புறம் ஒன்றையும் காணாமல். கனிமொழி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிக்குவாங்க. ராஜ்நாத் சிங் இருக்கார், அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இப்போ இந்த சென்சாரை தடுக்கிறது திமுக வந்து மத்திய அரசாங்கத்திட்ட வேண்டியவர்களை பிடித்து தடுத்து நிறுத்துகிறார்களோ? யூஏ சர்டிஃபிகேட் இன்னும் ஏன் வரல கேட்குற மத்திய அரசாங்கத்துக்கு. டிஎம்கேக்கு துணை போகிறீங்களா? நீங்களும் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதனால் சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் நடுநிலைமையாக நடங்க. திமுகவுக்கு துணை போகாதீங்க. அவன் எப்படியாச்சும் ஜெயிச்சு திருப்பி வந்துடணும்னு பார்க்குறாங்க. அப்படிங்கிறது தான் இப்போ விஜய் இது. அதனால் இன்னும் 3-4 நாட்களில் பராசக்தியை அதிக தியேட்டரில் ரிலீஸ் வைப்பதற்கு ஒரு சதித்திட்டம். அதுக்கடுத்தது இந்த இது சென்சார் இதில் ஒரு சதித்திட்டம் இவளையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்னு தெரியும். இதையெல்லாம் மீறி அந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது ஓடுது அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். அப்படிங்கிறது இந்த படத்து ரிலீஸ் விஷயமாக, இதில் நடக்கக்கூடிய சதித்திட்ட விஷயமாக நம்ம கருத்து. அடுத்தது இன்னொரு படத்துக்கு பிரச்சனை, சல்லியன் அப்படின்னு ஒரு படம். அது பாவம் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைகளை வச்சு ஒருத்தர் எடுத்திருக்கார். எடுத்து எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டாங்க. இப்போ தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் படத்தை எடுக்கிறது ஈஸி, ஆனால் ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அங்கே லெஜெண்ட் போய் உட்காந்துக்கிறாங்கல்ல, தியேட்டர் பூரா வச்சுக்கிறாங்க. நீ இத்தனை தேட்டரில் தான்ப்பா போடணும். அவன் சொல்கிறான் நீ இத்தனை தேட்டரில் தான் போடணும். படம் நல்லா இருந்ததா நியூஸ் போயிடுச்சுன்னா ரிலீஸே கிடையாது, என்கிட்ட விற்றுட்டு போ அப்படின்ட்டு அவங்க தலையில் அடித்து வாங்கியிருந்த மைனாங்கிற படம்லாம் அப்படி தான் பண்ணாங்க. அருமையான படம், பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது.
அது படம் தயாரிப்பு முடிஞ்சோன்னு ரொம்ப நம்பிக்கையில் மகிழ்ச்சியில் இருந்தாங்க. டைரக்டரு, தயாரிப்பாளர் எல்லாம் ரெஜென்ட்டை இருந்தாங்க. தியேட்டர் கிடையாது. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, என்ன சார் வழி, தியேட்டர் கிடையாது, ஒரே வழி 2 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ செலவு பண்ணேன், 2 கோடி என்கிட்ட விற்றுட்டு போ. மைனாங்கிற படத்தை அவ்வளவு நல்லா பண்ணி வழி இல்லாமல் 2 கோடிக்கு விற்றது. ரெஜென்ட்டு போட்டு அதை வாங்கிட்டு 20 கோடி சம்பாதிச்சாங்க. அது மாதிரி இப்போ இந்த சல்லியன் படத்தை 27 தியேட்டர் தான் கொடுப்பேங்கிறாங்க. டைரக்டர் குதிக்கிறார், நாங்கள் எத்தனை தியேட்டர் போட்டோன்னு நீ யார் தீர்மானம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாரு. பாவம் அந்த பிவிஆர்னு ஒரு தியேட்டர் இருக்குது, அவங்கள திட்டுறாரு, ஏன் அந்த பிவிஆர் தியேட்டர் போட மாட்டேங்கிறான். அது பிவிஆர்காரனெல்லாம் போய் அதுக்கு பின்னாடி யாருப்பா இருக்கா, பிவிஆர்காரனை பயமுறுத்துனது யார், அதை பாருங்கள். ஆனால் இவ்வளோ வேகமாக பேசுகிறவங்க இந்த 27 தியேட்டரில் தான் நீ பண்ணணுங்கிறத பின்னாடி இருந்து பண்ணுறது ரெஜென்ட்டோட உதயநிதியும் ரெஜென்ட்டும் தான். ஒருத்தருக்கு கூட முதுகெலும்பு இல்லை, உதயநிதி இப்படி பண்ணுறாரு, ரெஜென்ட் இப்படி பண்ணுறாருன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு கூட அப்பா முதுகெலும்பு இல்லை. சொல்ல வேண்டியது தானே. எல்லாம் திட்டுறாங்க, தயாரிப்பு சங்கத்தை திட்டுறாங்க. தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணுது, பிவிஆர் திட்டு இருக்காங்க. ஒருத்தனாச்சும் சொல்லி இவ்வளவுக்கு காரணம் இவங்க தான், ரெஜென்ட் தான். உன் படத்தை ரிலீஸ் விடாமல் இன்றைக்கி சினிமா உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருப்பது யார்? அதை சொல்லி அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்க ஒருத்தருக்கும் திரைப்படத்துறையில் இருக்கிறவனுக்கும் முதுகெலும்பு இல்லையா? அதைத்தான் கேட்குறேன். நாங்கள் பேசுகிறோம்ல, அது நீ பேசு. இப்போ இதிலேருந்து தான் பண்ணுறாங்க ரெஜென்ட் ஆதிக்கம். இவங்க தான் எந்த தியேட்டரில் எப்படி பண்ணணும்னு சொல்லி இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்கள். ஆனால் என்ன அர்த்தம், அவர்களை எதிர்க்கக்கூடிய மனநிலை உள்ளவன் மட்டும் நீ பேச, இல்லைன்னா அமைதியாக, இல்லைன்னா அவங்க காலில் போய் விடுங்க, விடுத்துட்டு அவங்ககிட்டே விற்றுட்டு போங்க அப்படிங்க. ஸோ சல்லியன் படத்திற்கு இவர்கள் கொடுக்கும் தொந்தரவு, தொல்லைகள், இதற்கெல்லாம் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து தான் வருகிறது. ஆரம்பத்திலிருந்து இலங்கை பிரச்சனைக்கு எதிரானவர்கள் இவங்க திமுக. எம்ஜிஆர் இருக்கும்போதே எம்ஜிஆர் பிரபாகரனை வச்சுக்கிட்ட பணத்தை அள்ளி கொடுத்தார். இவங்க இந்த சீரி சபாரத்னம்னு ஒருத்தர் பிளாட்டுன்னு நினைக்கிறேன், அவர் வச்சுக்கிட்டு அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணாங்க. எம்ஜிஆர் கோடி கோடியாக அள்ளி கொடுத்த போது கருணாநிதி 50,000 ரூபா கொடுத்தார். இலங்கைனாலே பிடிக்காது, இலங்கை தமிழர்கள்னாலே பிடிக்காது. ஏன்னா இலங்கை தமிழர் ஒருத்தனை இங்கே ஜஃப்னாவில் போய் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் எம்ஜிஆர் படத்தை வச்சுருங்க, உலகம் சுற்றுவாளிவா இங்கே அவ்வளோ நாள் ஓடுது. இவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஆளுங்கப்பான்னு முத்திரை குத்தினார் கருணாநிதி. பாவம் தமிழ் மக்கள் என்ன பண்ணுவான்? அதுக்காகத்தான் 2009 முதுகுல குத்துனாங்க. பிரபாகரன் அங்கே செத்து கொண்டு இருக்கும்போது நன்றாக தெரிந்து கொண்டு இங்கே உண்ணாவிரத நாடகம் போட்டாங்க. அந்த கொலைகாரன் ராஜபக்சேக்கு போய் விருந்து சாப்பிட்டு வந்தாங்க கனிமொழி, டிஆர் பாலு, திருமாவளவன். இவங்கெல்லாம் ஆரம்பத்திலிருந்து இலங்கை தமிழர்களுக்கு எதிரானவர்கள் தானே. இலங்கை தமிழர்கள் எல்லாம் எம்ஜிஆரின் பக்தர்கள் அப்படின்னு முத்திரை குத்துனதுலேருந்து திமுக எதிர்ப்பானவங்க. இந்த சல்லியன் படத்தும் இலங்கை தமிழர்களை பற்றி சொல்லுதுங்கிறதுக்காகத்தான் மறைமுகமாக 27 தியேட்டரில் மட்டும் ரிலீஸ் பண்ணி அதற்கு கொடுக்க வேண்டிய அத்தனை தொந்தரவுகளையும் கொடுத்து கொண்டிருப்பதற்கு காரணம் திமுக தான், ரெஜென்ட்டு தான், உதயநிதி இவங்க தான். அதை தடுப்பதற்கோ, அதை எதிர்த்து பேசுவதற்கோ, அவர்களை எதிர்த்து கண்டன குரல் கொடுப்பதற்கோ திரைப்படத்துறையில் ஒருத்தருக்கும் முதுகெலும்பு கிடையாது. ஒருத்தவங்க கூட அல்ல முதுகெலும்பு இல்லாதவன். கண்டனத்தை சொல்லு அப்படிங்கிற. அதனால் நீ சொல்லியோ இல்லையோ நாங்கள் தெரிவிக்கிறோம், சல்லியன் திரைப்படத்தை அரசியலாக்குவதற்கு குறிப்பாக திமுகவின் குடும்பம் அந்த படத்திற்கு கொடுக்கும் தொந்தரவுக்கு கடுமையான கண்டனத்தை ரெஜென்ட்டுக்கும் உதயநிதிக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது கருத்து கணிப்புன்னு. எந்த கருத்து கணிப்பையும் நம்பாதீங்க. இந்த கருத்து கணிப்பெல்லாம் தேர்தல் சமயத்தில் போடுறவங்க அத்தனை பேரும் பணத்தை வாங்கிட்டு தான் போகிறோம், ஒரிஜினலாக யாரும் போடுறதில்லை. இப்போ சமீபத்தில் இன்னைக்கு 2 கருத்து கணிப்பு வந்துருக்கு. 2 கருத்து கணிப்பு. லயலா பழைய மாணவர்கள் கருத்து கணிப்பு. அந்த லயலா பழைய மாணவர்கள் முன்னாடி போட்டதெல்லாம் சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேயும் அரசியல் புகுந்தது. ஆளுங்கட்சியாளர்கள் பணத்தை கொடுத்து எனக்கு இப்படி கருத்து கணிப்பு போடுன்னெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை லயலா கருத்து கணிப்பவங்களும் அதில் பலிகடாகிட்டாங்க. அதில் இருப்பவர்கள் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள் என்பதற்காக அவங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கருத்து கணிப்பு இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிற மாதிரி அரசியல் ட்ரெண்டு எப்படி இருக்குது, யார் பக்கம். ஏன்னா இன்டர்நெட்டில் நிறைய பேர் சின்ன போல் போடுவாங்க. அதில் கருத்து அவன் என்ன போடுவான், வருங்கால முதலமைச்சர் ஸ்டாலின், விஜய், எடப்பாடி இப்படின்னு போடுவான்.
இதே மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்கும், இது மாதிரி டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றொன்னையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது எப்படின்னா நீங்கள் ஓட்டு போட்டோன்னே எண்ணிக்கை கூடும். எல்லாத்துலேயுமே ஸ்டாலின் லாஸ்ட்டாக போகிறார். 4% 3% கூட விழுகிறது இல்லை. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு. ஆனால் ட்ரெண்ட் இப்படி இருக்கும்போது இந்த லைலாவுடைய கருத்து கணிப்பு பழைய மாணவர்கள் கருத்து கணிப்பு போடுறாங்க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்புங்கிறது. விஜய் 2வது போயிட்டாராம். அதுவும் எடப்பாடியை 3வது தள்ளிட்டு 2வது வந்துட்டாராம். எங்கேருந்து எடுத்தீங்கப்பா அந்த கருத்து கணிப்பு? மக்களுடைய நாடி துடிப்பு தெரியாதவங்கள்லாம் நீங்கள் கருத்து கணிப்பு வைக்கிறீங்களா? எந்த இதில் எத்தனை சாம்பிள் எடுத்தீங்கன்ட்டு சொல்லுங்கள். ஃபேக்டர் அனாலிசிஸ் எப்படி பண்ணீங்க? யார் யார்கிட்ட கருத்து கேட்டீங்க? எத்தனை இதுவாக செக்மெண்ட்டாக பிரிச்சிங்க? கருத்து கணிப்பு வந்து இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வமாக பிரிச்சிங்களா? அந்த மாதிரி பிரிச்சிருந்தீங்கன்னா 3% 4% கூட ஸ்டாலினுக்கு விழுகலை. எத்தனை கருத்து கணிப்பு உங்களுக்கு கொடுக்கவா? அந்த கருத்து கணிப்பெல்லாம் ப்ராக்டிக்கலாக டெய்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில். அதில் வரக்கூடியது தான் ஒட்டுமொத்த ட்ரெண்டு. அதனால் இதை வச்சுக்கிட்டு புதுசாக இது பண்ணிக்கிட்டு ஸ்டாலினுக்கு முதல் பதிவு எப்படி இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா? அவங்களுக்கே தெரியும் திமுகவுக்கு நம்ம காலின்னு. அதனால தான் அவங்களே பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் வந்து அதை அப்புறம் யோசித்தாங்க. இல்லை என்னடா விஜய் 2வதுன்னு போட்டோம், விஜய் ரசிகர்கள்லாம் விட மாட்டாங்களே, இவ்வளவு சப்போர்ட் இருந்து இந்த லைலா கருத்து கணிப்பு நம்மளை இந்த மாதிரி இப்போ மாற்றி சொல்கிறாங்களேன்னு நம்மளை எல்லாம் சண்டைக்கு வருவான் அப்படின்ட்டு இன்னொரு கருத்து கணிப்பு. அது விஜய் ஆளுங்களெல்லாம் இது பண்ண திருப்திப்படுத்துவதற்காக. அது என்னென்னா தமிழ்நாட்டில் இளம் தலைவர்களில் மக்களுக்கு அதிகம் பிடித்தவர்கள் அப்படின்னு போகிறோம். அதில் வந்து விஜய் ஃபஸ்ட் தான். எப்படி விஜய் ரசிகர்கள் உங்களெல்லாம் ஏமாற்றணும்னு பார்க்குறான். அந்த லைலா காலேஜ் பழைய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யார் நமக்கு வந்து உங்களுக்கு எலெக்ஷன் இதில் யார் யார் எதிராக இருக்கிறார்கள், அதிகாரிகள் யார் யாருக்கான நான் லிஸ்ட்டு வச்சுருக்கேன். வருங்காலத்தில் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட, உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள். எவன் வந்துக்கிட்டு இது பண்ணுறான், பின்னால் இருந்து குத்துறான். இப்போ லைலாவுக்கு இது வந்து ஆளுங்கட்சியின் கைக்கூலியாக இருந்து ஸ்டாலினுக்கு தான் அதிக செல்வாக்கு என்று ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இளைஞர்கள் இளம் தலைவர்களில் யாருக்கு தான் அதில் வந்து விஜய் ஃபஸ்ட்டான், அண்ணாமலை செகண்டான், 3வது வந்து வரான் சீமான், 3வது உதயநிதியான், 4வது சீமானான். 1ல் டிஎம்கே தூக்கி விடுறது ஸ்டாலினை, 1ல் விஜயை தூக்கி விடுறது. ஸோ எல்லாத்தையும் நம்ம அப்படி இந்த 4 தலைவர்களில் உங்களுக்கு யார் பணம் கொடுக்குறான்னு எனக்கு தெரியும். லைலா அவங்களே சொல்கிறேன். ஒருத்தர் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறாரு இந்த 4 தலைவர்கள். அது யாருன்னு விஜய் இல்லை. அது ஏன்னா அவருக்கு செல்வாக்கு இருந்ததுனால நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறீங்க. ரைட்டு. இளம் தலைவர்னு சொல்கிறீங்களே, சீமானுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் ஆகிட்டார் இந்த வருஷம். அவர் 1966 பிறந்தது, 2026 இப்போ. அப்போ 60 வயசு ஆயிடுச்சு. சீமான் வந்து சீனியர் சிட்டிசனான சீமான் வந்து இளம் தலைவரா? உங்கள் கருத்து கணிப்பு என்ன இதில் போட்டீங்க? அப்போ என்ன அர்த்தம்? பணத்தை வாங்கி கொண்டு கருத்து கணிப்பு போடுறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பை கெட்டு போச்சு. கேட்குறவனா இவனா, படிக்காதவனா, இழிச்சவாயனா, எங்களுக்கு கணக்கு தெரியாதா? நாங்களும் மீடியாவில் தானே இருக்கோம். அதனால் சொல்கிறேன், இந்த லைலா கருத்து கணிப்பே அவனை நம்பாதீங்க. பணத்தை வாங்கி கொண்டு ஆளும் கட்சிக்கு இவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. அதில் அவங்க கோச்சுப்பானு கூட நான் பார்க்கல. அதுக்காக பொது வழியில் நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. உண்மையான செல்வாக்கு இருந்தால் நீங்கள் சொன்னாங்க, நாங்கள் இது பண்ணோமா. திமுகவே ஓஞ்சு போயிட்டாங்க, இனி காலிப்பா நம்ம அப்படின்னு. அப்புறம் நீங்கள் என்ன தூக்கி பிடிக்கிறீங்க? அதனால் உங்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிஞ்சுன்னா யாருமே கவலைப்படாதீங்க, ஒன்றும் கிடையாது. ஸ்டாலின்லாம் முதல் இது வரவே இல்லை. அதெல்லாம் போய் இன்றைக்கி இருக்கிற பந்தயத்தில் வந்து நான் தான் சொல்கிறேன்ல, கடைசி பந்தயம் வந்ததுன்னா விஜய்க்கும் அதிமுக பிஜேபி 2 அணிக்கு தான் நேரடி போட்டி இருக்கும். திமுக காணாமல் போய் விடுவார்கள் 3வது இடத்திற்கு. நிறைய இடங்களில் அவர்களுக்கு டெபாசிட் போகும். இதுதான் நிலவரம். நான் அவங்க பிடிக்கலைங்கிறதுக்காகலாம் சொல்லலை. அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. நேற்று நம்ம பேசணும். சேகர் பாபு கோயிலுக்குள்ளே போனார். பாரத் மாதாவுக்கு ஜெயினாங்க. உடனே கோவம் வந்துடுச்சு. நான் சிறையிலேருந்து வெளியில் வரும்போது இப்போ கூட்டம் இருந்தது. அதில் பாரத் மாதாவுக்கு ஜெயின்னு ஒரு குரல் கேட்டது. அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன், யாரோ பிஜேபி சம்மந்தப்பட்டவங்க வந்திருக்காங்க, யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு.
அந்த ஒருத்தர் குரல் கொடுத்தார். அதனால் பாரத் மாதாக்கு ஜெயினா நம்ம கோவப்படக்கூடாது. ஏன்னா நாட்டை பற்றி இந்தியா வாழ்க அதை தான் அவங்க சொல்கிறாங்க, இந்தியில் சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? பாரத் மாதாக்கு ஜெயினா இந்திய நாட்டுக்கு ஜெய். அது இந்த கூட்டத்துக்கு பிடிக்காதுல்ல. சேகர் பாபு இந்த கூட்டத்தில் சேர்ந்தால் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு வாழ்க தமிழ் வாழ்கன்னு தான் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கணும் இந்தியாவில் இருந்துக்கிட்டு சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு பொழப்பு நடத்துகிறது இந்திய நாட்டில். ஜிஎஸ்டியிலேருந்து அத்தனை ஆயிரம் கோடி வரியை வாங்கிக்கிட்டு பொழப்பு நடத்துகிறீங்க. அப்புறம் என்ன இந்தியாவை பற்றி பேசாமல் தமிழ்நாடு வாழ்கவான் தமிழ் வாழ்கவான். உண்மையிலே தமிழ்நாடு வாழ்கவா? நீங்கள்லாம் தமிழ் ஆளுங்களா? சேர்பாபுக்கு தான் சொல்கிறேன். தமிழ்நாடு வாழ்க தமிழ் வாழ்கன்னு சொல்லுவாராம். பாரத் மாதாவுக்கு ஜெயிங்கிறத கோயிலுக்குள்ளே சொல்லக்கூடாதான். வெளியில் போய் என்ன கோயில்னா உங்களுக்கு பட்டா போட்ட கொடுத்துருச்சா? கன்னியாகுமரியில் இருக்கிற கோயில்னா உங்கள் பரம்பரை சொத்தா? நீங்கள் இந்த இதிலேருந்து ஹெச்ஆர்என்சிக்கு மந்திரியாக இருந்தால் ஒவ்வொரு கோயிலையும் போய் ஆக்கிரமிப்பீங்களா? ஒவ்வொரு கோயிலும் அன்றைக்கி இது தமிழிசை சவுந்தரராஜனை போய் திட்டியிருக்காரு. அந்த அம்மாவை திட்ட வேண்டியதான். அவங்க கனிமொழி கூட சுற்றுறாங்க. அதனால் நம்ம அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இவங்க இது பாரத் மாதாக்கு ஜெயின்ட்டாங்களா? வெளில போய் சொல்லு. அப்புறம் அதில் இடையில சர்வார்கார் வாழ்கன்னாங்களாம். அதை எப்படி சொல்லலாம்? நீ மட்டும் ஈவேரா வாழ்கங்கிற, ஈவேரா சிலையை கொண்டு போய் உள்ளே வைக்கிற, நீ மட்டும் என்ன கடவுளுக்கு நம்புவோன் முட்டாள்னு நீ சொல்கிறல்ல? நீ ஒரு நபர் துதிய போகிற நாசிகளை பற்றி உள்ளே பேசுகிறல்ல? அப்போ அது மட்டும் எப்படி? உனக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? அதனால் நியாயம் பேசுகிறாங்க. சேர்பாவுக்கு சொல்கிறேன், கோயில் பூரா உங்கள் சொந்த சொத்துன்னு நினைக்காதீங்க. அது அரசாங்க சொத்து. இன்றைக்கி நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கீங்க, நாளைக்கு நடு வீதிக்கு போயிடுவீங்க. நல்ல ஒரு ஆட்சி வந்தால் நீங்கள் கோயிலை வச்சு இத்தனை கோடி சம்பாதிச்சிங்கிறத எடுத்தால் நீங்களும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. இதுதான் நடக்க போகிறது. அதனால் உள்ளே பக்தர்கள் கத்துனதில் மறுபடியும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் விளக்கத்தை கேட்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்க எவனுமே முட்டாள் கிடையாது. அதனால் சேகர்பாபுவுக்கு பதில் சொல்கிறோம். அவன் சர்வார்காரன்னா நாங்கள் ஆதரிக்கிற ஆள் இல்லை. ஆனால் அவன் சர்வார்காரன் சொன்னா, நீ பெரிய ஈவேராவை சொன்னா அவன் சொல்கிறது தப்பு இல்லைல்ல. முதல்ல ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கிற சிலையை எடு. சாமியை கும்பிடுவோம், கடவுளை கும்பிடுவோம் முட்டாள்னு சொல்கிறீங்கல்ல, அதை முதல்ல கோயிலுக்கு உள்ளே இருந்து எடுங்க. வெளியில் கற்று நீ ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிடுவோம் முட்டாள்னு சொல்லி கோயில் வாசலில் வச்சிங்கன்னா எவ்வளோ கொழுப்பு உங்களுக்கு. மற்றவன் சொல்ல மாட்டான் பாரத் மாதாக்கு ஜெய் அப்படிங்கிறது மற்றவன் சொல்கிறதுல என்ன தவறு இருக்கிறது? எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் அதை கேட்கப் போவதில்லை. இன்னும் 3 மாதங்களில் வீட்டுக்கு போகிற ஆள் தான் சேகர்பாபு. அடுத்து யார் காலில் விழுகலாங்கிறத இப்போவே முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிறத அவருக்கு நம்முடைய பதிலாக தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்தது நம்ம தான் இப்போ சொன்னோம்ல, பயந்து போய் இருக்கிறார் ஸ்டாலின். அதனால் அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன்னு சொல்லிட்டார். ஏன் சொன்னார்னா, 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா 20,000 கோடி வேணும். எதுக்கு வச்சாருன்னா, நம்ம தோக்க போகிறோம்னா அவருக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. அதனால் அறிவிச்சிருவோம், பின்னாடி எவன் வரான் அவன் சாகட்டும் அப்படின்னு போட்டு விட்டோம். ஏன்னா அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறத நம்ம ஆதரிக்கிறோம். ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு ஒருத்தருக்கு ஒன்று இன்னொருத்தருக்கு ஒன்றுங்கிறது தப்பு. அரசாங்க ஊழியர்களுக்கு எல்லோரும் ஒரே சட்டமாக இருக்கணும். 2003க்கு பின்னாடி வந்தவங்களுக்கு பென்ஷன் இல்லை, 2003க்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு பென்ஷன்னா அவங்களுக்கு வைரேரியம் இல்லை. அரசாங்க உத்தியோகம்னாலே என்ன தெரியுமா? நிரந்தரமான உத்தியோகம். சாகுறவரை பென்ஷன் வரும், செத்துட்டா மனைவிக்கு பென்ஷன் வரும். அதனால தான் அரக்காசு உத்தியோகமாக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகமாக இருக்கணும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. பொண்ணு கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க, ஏப்பா அரசாங்க வேலை இருக்கா? ப்ரைவேட்காரனா கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில். இப்போ ப்ரைவேட்டால் அதிக சம்பளம் வாங்கிட்டு, அந்த காலத்தில் ப்ரைவேட்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வேலை போயிடும் பார்த்துக்கிட்டு பென்ஷன் இருக்காது. அந்த பையனுக்கு அப்புறம் பொண்ணுக்கு பென்ஷன் வராது. அதனால் கிடையாதும்பாங்க அரசாங்க. இது அரசாங்க வேலை தான், அப்படிப்பட்டது அரசாங்க வேலை, பாதுகாப்பானது. அதனால தான் அவங்கெல்லாம் மற்றவங்க அரசாங்க ஊழியர் மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நிதிநிலை 10 லட்சம் கோடி அண்ணன் கடன் வாங்கி வச்சுருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார்? அப்போ தான் அதிகாரியை சொன்னாங்க, சார் தோக்க போகிறீங்க, வேறு ஆள் ஆட்சிக்கு வர போகிறான், ஏன் அரசாங்க ஊழியர்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு போகிறீங்க? இதில் போடுவாங்க. அதான் அவர் கேட்டிருக்காரு, எப்பா ஓட்டு போடுவாங்கப்பா, அடுத்து இது பண்ணுறதுனா எங்கே கடன் வாங்குறது? அது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தானே சார், போகும்போது நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒன்று ஸ்டாலின் இப்போ கொடுத்துருக்காரு. ஏன்னா அது அந்தளவுக்கு கஷ்டம்
அதில் நிறைய பிரச்சனை வரும். 60% பென்ஷன் வந்து இவங்க செத்துட்டா அவங்க மனைவிக்கு 60% பென்ஷன். அந்த வருஷத்தில் 2 டிஏ 2 வந்து இந்த இது கொடுப்பாங்க, டியர்னஸ் அலவன்ஸ். ஆக இதெல்லாம் பார்த்தா எங்கேயோ போகும். இவங்க திவாலா வாயிலில் வச்சுருக்காங்க. அதனால் கடைசியாக அதை வந்து இவர் கொடுத்துட்டார். 10,000 ரூபா. எதுக்கு? திருமண கடன் வந்து 10,000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 10,000 ரூபா எழுத முடியும். அது 5 லட்சம் ஆக்கிட்டார் ஸ்டாலின். என்ன நம்மளாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் 5 லட்சம் ஆகணும். 5 லட்சத்துக்கு குறைஞ்சி யார் கல்யாணம் பண்ண முடியும்? ஆனால் நிதி நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்க. அதனால் வருங்காலத்தை கணக்கில் கொண்டு அடுத்த ஆட்சியில் இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நாம் இருக்க மாட்டோம். எங்கு கடன் வாங்குவது என்ற பிரச்சனை ஆட்சிக்கு வரப்போவங்களுக்கு தான் இருக்குது, நமக்கு அது இல்லை. அதனால் நல்ல பேரை நாம் வாங்கிவிட்டு போவோம். கடன் வாங்குபவர்கள் வருங்காலத்தில் வருபவர்கள் கடனை வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பென்ஷனை கொடுத்துருக்காரு. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பென்ஷனை வரவேற்கிறோம். ஆனால் அரசு ஊழியருக்கு சொல்லிடுறேன், இந்த பென்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பூத்தில் போய் எதுவும் தில்லுமுள்ளு பண்ணாதீங்க. உங்களை காலம் மன்னிக்காது, மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். நடுநிலையோடு இருங்கள் அரசு ஊழியர்கள். இந்த மாதிரி இதை கொடுத்து ஏமாற்றிட்டாங்கங்கிறதுக்காக நீங்கள் வந்து இவர்களுக்கு கள்ள ஓட்டு போடும் வேலைக்கு துணை போகாதீர்கள். உங்களை எல்லாருமே கண்காணிப்பாங்க. துணை போனீங்கன்னா ஆட்சி மாறினா யார் யார் துணை போனீங்களோ லிஸ்ட்டு வரும், வீட்டுக்கு போகணும். பென்ஷனும் கிடைக்காது, டிஸ்மிஸ் ஆகி போகணும். நடுநிலைமையோடு நடந்து கொள்ளுங்கள் அரசு ஊழியர்கள். மனசாட்சியோடு நீங்கள் ஓட்டு யாருக்கு வேணாலும் போடுங்க. தபால் ஓட்டு டிஎம்கேக்கு நிறையா விடுக்குது, துரைமுருகன் அப்படி தான் ஜெயிச்சார், யாருக்கு வேணாலும் போடுங்க. அது உங்கள் கடமை. அதை நீங்கள் உங்களுக்கு தான் போடணும்னு சொல்ல மாட்டோம். ஆனால் தில்லுமுள்ளு பண்ணுவதில், கள்ள ஓட்டு போடுவதில் நமக்கு பென்ஷன் கொடுத்து விட்டார்கள், அதனால் இவர்களுக்கு அதை செய்வோம்னு செஞ்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எல்லாம் வந்து செக்யூரிட்டி கேமரா வச்சுட்டான் பூத்தில், எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் வீட்டுக்கு போயிடுவீங்க. எல்லோரும் மனசாட்சியுடன் செயல்படுங்கள் அப்படிங்கிறது தான் அரசு. ஏன்னா நானும் அரசு ஊழியராக இருந்து வந்தேன், எனக்கு அரசு ஊழியர்கள் கஷ்டமெல்லாம் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஆனால் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, மனசாட்சியுடன் அரசாங்கத்தின் சார்பாக மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கி சாப்பிட்றோம். மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக நம்ம போகக்கூடாது. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறார்களோ போடட்டும். குறுக்கு வழியில் கள்ள ஓட்டு, போலி ஓட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.